தமிழில் இன்னும் கூடுதல் நிலையாயிருப்பவர்கள் ஆகுங்கள். நிலையாயிருப்பவர்கள் ஆகுங்கள். இன்னும் கூடுதல் நிலையாயிருப்பவர்கள் ஆகுங்கள். இங்கிலீஷில் கிறிஸ்பாக இருக்குது, தமிழில் கொஞ்சம் நீட்ட வேண்டியது இருக்குது. பிகம் ஸ்டடியர். ஸ்விஃப்ட்னஸ், வேகம் என்று சொல்லுவது அந்த ஸ்டடியா நிலை தவறாமல் இருப்பதை கெடுத்து விடக்கூடாது. புரியுதா? அந்த ஸ்டடினஸை கெடுத்துடக்கூடாது. ஸ்விஃப்ட்னஸ், ஸ்விஃப்டாக போகணும், வேகமாக போகணும், பட் நம்முடைய நிலைப்பாடு இருக்குல்ல, அது தகர்ந்துடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அது தகர்ந்துடக்கூடாது. அதில் நிற்கணும். எவ்வளோ வேகனாலும் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, the slow and steady wins the race. சரிதானே? அதுக்காக ஸ்லோவாக போகணும்னு அவசரம் இல்லை. ஸ்லோவாக போனாலும் எப்படி போகணும்? ஸ்டடியாக போகணும். இது சொல்கிறது இந்த ப்ராவர்பு நம்ம வேகத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது அல்ல. கன்சிஸ்டன்சி, அப்படியே அதில் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த பிடித்த இடத்தில் அப்படியே நிற்கணும். நீ கற்றுக்கொண்ட நிச்சயத்தவைகளில் நிலைத்திரு. ஃபஸ்ட்டு 5 years ஒரு, அடுத்த 5 years வேறு, அதுக்கு அடுத்த 5 years வேறு. இது ஜிக்ஸாக். இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ ஊழியர் பலரும் இந்த ஜிக்ஸாக்கிங் இருக்குது. 10-15 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது வேறு, இப்போ சொல்கிறது வேறு. இப்போ ஜனங்கள் குழம்பிடுறாங்க. இது எதுதான் சரி? ஸ்டடியாக போகணும். திருவசனத்தில் ஒருவன் அடித்தளம் விடப்பட்டிருந்தால் ஸ்டடியாக இருப்பான். நல்ல மைண்டாக வச்சுக்கோங்க. அவன் வெறும் எமோஷன்ஸுக்கு, உணர்ச்சி வசங்களுக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தால் அவன் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பான், நிறம் மாறிக்கொண்டே இருப்பான். He will start jumping into different bandwagons according to the customer's interest. வாடிக்கையாளருடைய விருப்பத்திற்கேற்ற விதமாக அவன் மாறிக்கொண்டே இருப்பான். பட் ஒரு கிறிஸ்டியன் ப்ரீச்சர் இந்த கன்சியூமரை கவனிக்கவே கூடாது. அவன் கான்கிரிகேஷனுக்கு திருவசனத்தை எப்பொழுதும் போல பிரசங்கிக்க வேண்டும். கன்சியூமரிசம் should not in any way dilute the message of a preacher of the word of God. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களை இந்த வாடிக்கையாளர்களுடைய காரியங்களோ, அவருடைய தேவைகளோ, அவருடைய விருப்பங்களோ, அவருடைய ஆசைகளோ பாதிக்கவே கூடாது. பவுல் என்ன சொன்னார்? நாங்கள் தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய சந்நிதியில் நின்று பேசுகிறோம். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன். எனக்கு கன்சியூமர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது முக்கியம் இல்லை. கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்கிறது முக்கியம் இல்லை. என்னுடைய வார்த்தை உடையவன் அதை உண்மையாக சொல்லுவானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். ஒன்றும் இல்லாமல் போயிடும். உன் கையில் கோதுமை இருந்தால் நீ ஏன் பதரை பற்றி பயப்படுற? பதர் அப்படி அழகாக இருக்கும், பூ நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். பட் உன் கையில் தான் கிரைண்ட் இருக்கு. கோதுமை உன் கையில் தான் இருக்குது. இந்த இடத்தில் நாம் சில வசனங்களை பார்க்க போகிறோம். அது எல்லாமே நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். we should be firm and we should be consistent என்பதை விளக்குகின்றன. எடுத்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:58. 1 கொரிந்தியர் 15:58 நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு வசனம், நல்ல வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம்
அந்த இங்கிலீஷில் வந்து லேபர்னு இருக்குது. முயற்சிங்கிறத விட பிரயாசங்கிறது என்னன்னு சொன்னால் எஃபர்ட் இல்லை, இட்ஸ் லேபர், அதாவது கடின உழைப்புன்னு அர்த்தம். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வீணா இராது என்று நீங்கள் அறிந்து கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாக. வருதா அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்? வருதா இம்மூவபிலிட்டி? வருதா கன்சிஸ்டன்சி? வருதா? அது அப்படியே அப்படி கான்கிரீட் மாதிரி அங்கேயே நில்லுங்க, மாறாதுங்க. கர்த்தர் மாறாதவர், அவருடைய செய்தியும் மாறாதது, அவருடைய வார்த்தையும் மாறாதது. ஸோ நம்ம வந்து இவன் மக்கள் இப்படி விரும்புகிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு போனால் அது வந்து கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் அல்ல, அது மனிதருக்காக நாம் எடுக்கிற முயற்சி. ரெண்டு வித்தியாசம் இருக்குது. கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம்னா என்ன அர்த்தம்? அவருடைய பாணியில், அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வழியில் செய்கிறது தான் கர்த்தருக்குள் செய்கிற உலகம். எல்லாத்துக்குள்ளேயுமே பவுலுடைய ஐயோ அவருக்கு வந்த வெளிப்பாடு என்ன, அவருக்கு கிடைத்த வார்த்தைகள் என்ன, முன்னேற்றவே முடியாது, மாற்றவும் முடியாது, முன்னேற்றவும் முடியாது. மொழியாக்கத்தில் அங்கங்கே சில வார்த்தைகள் போடலாம், ஒன்றுமே ஒரு லேபர் இன் தி லார்ட். அதே விதமாக கலாத்தியருக்கு வாங்க, அதே சத்தியத்தை வேறொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார். கலாத்தியர் 6ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று அறிந்திருந்து. இங்கிலீஷில் let us not grow weary while doing good. அப்படி ஒரு நாள் பண்ணிட்டோம், ஒன்றும் பரவாயில்லைங்க. நமக்கு வந்து வேலையை நம்ம செய்துக்கிட்டே உத்தமமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்கள் பிறகு. உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், என்னை அடிக்கடி என்னோடய பிரசங்களை கேட்டவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் சாது சுந்தர் சிங் ட்ரெயினில் போயிட்டுருக்கார். அவர் ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது டிராக்ட் கொடுத்துருக்காரு. அதை ஒருத்தன் வாங்கி கிழிச்சு வெளியே எரிஞ்சிட்டான். கஷ்டமாக இருந்திருக்கு. சில வருஷங்கள் கழித்து அவர் ராஜஸ்தானில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறார். அந்த ஊர் பேர் அஜ்மீர். தேவனுடைய கிருபையினால் அவர் பிரசங்கம் பண்ண அதே கன்வென்ஷனில் பல ஆண்டுகள் கழித்து பிரசங்கம் பண்ணுகிற கிருபை வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சிலாக்கியம். அது 120 130வது கன்வென்ஷன் ஏதோ சொன்னாங்க, அந்த சிஎன்ஐ சர்ச்சினுடைய கன்வென்ஷன். அதில் ஒரு கன்வென்ஷனில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் விதைங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாரு. அப்படி சொல்லி முடித்த பிறகு ஒருத்தன் மேலே வந்து, ஐயா நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு சொல்கிறான். ஒரு ஹிந்திவாலா. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? தற்கொலை செய்வதற்காக ஒரு ரயில்வே பிரிட்ஜுக்கு அடியில் போய் நான் நின்னேன். ட்ரெயினில் இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு பேப்பரை கசக்கி எரிஞ்சாங்க. அதனுடைய தலைப்பு, நீ ஏன் சாக வேண்டும். இது நடந்தது. சாதுசரசன் எழுதியிருக்கிறார் ஒரு பிரசங்கத்தில். இதை ஒரு முக்கியமான தெய்வ மனிதன் வாசித்து எனக்கு சொன்னார். என்னை என்கரேஜ் பண்ணும்போது அவர் இதை சொன்னார். அவங்க தான் சாட்சி சொல்கிறோம். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வீணாய் போகாது என்று அறிந்து கர்த்தருடைய காரியங்களிலே, கர்த்தருடைய வேலையிலே உறுதிப்பட்டவர்களாய், புட்டிப்புள்ளவர்களாய் கடைசி வரைக்கும் நிற்பீர்களாக. இந்த இடத்துல அவர் சொல்கிறது, தேவனுடைய ஊழியக்காரருக்கு உதவி செய்வதை குறித்து பேசிக்கொண்டே போகிறார். ஏனென்றால் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், திருவசனத்தில் போதிக்கப்பட்டவன் அல்லது போதிக்கப்படுகிறவன் போதிக்கிறவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நன்மைகளிலும் ஆசீர்வாதங்களிலும் பகிர்ந்து கொடுக்க கடவுள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால், இவ்விதமாய் செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் நீங்கள் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இந்த
ஸ்விஃப்ட்னஸ் வந்து ஸ்டெடினஸை தடுத்து விடக்கூடாது. இன்னொரு வசனம், 2-3 வசனங்களை பார்ப்போம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாணியில் சொல்கிறாரு. கொலோசியர் 1:23, நீங்கள் விசுவாசத்திலே தொடர்ந்து நிலைத்திருந்தால், அதில் வேரூன்றி நிலைத்திருந்தால், சுவிசேஷத்தின் நம்பிக்கையிலிருந்து நீங்கள் திசை திரும்பாமல் இருந்தால் என்று சொல்றார். அப்படி நிலைத்திருக்கணும். இப்போ அது ஃபேஷனபிள் கிடையாது, பட் அதில் நிலைத்திருங்க, அதில் பிடிப்பாயிருங்க. சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து இங்கே பேசுகிறார். 21-22 வசனத்தில் கொலோசையர் 1 அதில் அவர் என்ன சொல்றார்? அந்த ரெக்கன்சிலேஷனை பற்றி பேசுகிறார். எல்லாம் அவர் மூலமாக ஒப்புரவாக்கப்பட்டன என்று 21-22 வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். எதற்காக? அந்த 1:23 பாருங்க. அவர் நம்ம அவருடைய 22 வசனம் இங்கிலீஷில், தமிழில் எதுன்னு தெரில. டு பிரசன்ட் யூ ஹோலி அண்ட் பிளேம்லெஸ் இன் ஹிஸ் சைட். கடைசி வரைக்கும் அதில் நின்றிருந்தார். அவருடைய வருகையிலே உங்களை மாசற்றவர்களாக குற்றமாற்றவர்களாக நிறுத்தும் வரைக்கும் இதில் அசையாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே இதை எபிரேயருக்கு வாங்க. எபிரேயர் 6-11 வசனம். எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள், நான் கோர்வையாக கொண்டு போகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையின் முழு நிச்சயத்தை கடைசி வரை காட்டுகிறதில் ஜாக்கிரதையாக செயல் டிலிஜென்ஸ். ஏனென்றால் உங்களுக்கு பலாபலனை தரப்போவது தேவன். 10 வசனத்தை பாருங்க. ஏனென்றால் நீங்கள் அவருக்காக உழைத்தது, உங்களுடைய அன்பினுடைய பிரயாசம், பரிசுத்தவான்களை நீங்கள் ஆதரிப்பது, அன்று ஆதரித்தது, இன்று ஆதரிப்பது, இவை எல்லாவற்றையும் மறந்து கொடுக்கிறதற்கு தேவன் அதை சொல்லிட்டு இதிலே தொடர்ந்துருங்கப்பான்னு சொல்கிறேன். தயவுசெய்து உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன குழு கொடுக்குறேன். ஏற்கனவே சொன்னது தான். எந்த வசனத்தையும் அதனுடைய சூழமைவில் படிங்க. அப்படியே ஒரு புதிய வானம் புதிய பூமி தோன்றுற மாதிரி இருக்கும். Take any text, any words in the Bible. Don't be controlled and ruled by the words numbers or chapter numbers. Study it in its context. 2 வசனம் மேலே போங்க, 2 வசனம் கீழே வாங்க. இதே வார்த்தையை நீ குறித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் பைபிள் மெடிடேட் பண்ணும்போதும் உங்களுக்கு முன்பாக ஒரு புதிய வானம் புதிய பூமி உண்டானது போல இருக்கு. கேட்டு அல்ல, கைகளினால் தொட்டு அனுபவித்து நான் பேசுகிறேன். என்னுடைய எல்லா பிரசங்கங்களிலும் எழுத்துக்களிலும் நான் இந்த வசன சூழமைவை நான் அழுத்தி இருக்கிறேன். அங்கே நிற்கிறது தான் நமக்கு விளக்கத்தையே கொடுக்கும். ஏனென்றால் டிஎல் மூடி அழகாக சொன்னார், வேதமே வேதத்திற்கு வியாக்கியானம். The Bible is the Bible's best commentary. Scripture explains Scripture. வசனம் வசனத்தை விளக்கும். இதான் டிஎல் மூடியுடைய மெத்தட். அந்த காலத்தில் அவருக்கு நிறைய கம்ப்யூட்டரோ மற்றது எதுவுமே இல்லை. ஆனால் அவர் எப்பவுமே வசனத்தை வசன சூழமைவில் வச்சு விளக்குனார். அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி, மூடியினுடைய ஸ்பெஷாலிட்டி. பைபிள் காலேஜ் போடலை, ஆனால் அவர் பேரில் பைபிள் காலேஜ் பின்னால் கண்டிப்பாக வேணும்னு வச்சார். அவருக்கு இங்கிலீஷும் மோசம், ஆனால் அவருக்கு அந்த கன்விக்ஷன் இன் தி ட்ரூத் ஆஃப் த காஸ்பல் பிடிப்பு இருந்ததே. அதை கர்த்தர் அப்படி பயன்படுத்தினார். அவர் பார்த்தா டிஎல் மூடியை பார்த்தா நம்ம யாரும் பிரசங்க கேட்கவே போக மாட்டோம். இப்படி குள்ளமாக இருப்பார், வயிறு முன்னால் போகும், மணி ஓசை கேட்கும் முன்னே என்ன மாதிரி அவர் தொப்பை தான் முன்னால் போகும். நல்லா இருக்கும், பெருசாக இருக்கும். அதோடு போயிட்டு அப்படின்னு பேசுவார். இங்கிலீஷ் சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ்லையாவது கிராமர் இருக்காது. அடிச்சு படிச்சுட்டு போவார். அப்போ ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அவர்கிட்ட போய் கிண்டல் பண்ணாங்க. மூடி மிஸ்டர் மூடி
லட்சங்கள் வருது உங்களை கேட்குறது. அதுவும் எப்போ சிக்காகோ கான்ஃபரன்ஸ் கேம்பெயினை தள்ளி லட்சங்கள் வருது. கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடாதா? இவ்வளவு இலக்கிய பிழை, இலக்கண பிழை, சாரி கிராமர் மிஸ்டேக் போடுறீங்களா? நான் அப்போ மூடி சொன்னேன், நான் இவ்வளவு இலக்கண பிழை போட்டு நான் கனி உள்ளவனாக இருக்கிறேன், நீ என்னப்பா பண்ணியிருக்கான்னு கேட்டேன். சிரிக்கலாம். நான் இவ்வளோ கிராமர் மிஸ்டேக் பண்ணி ஐ பீன் அ ஃப்ரூட்ஃபுல் மேன். நீ என்ன பண்ணியிருக்கா? பெர்ஃபெக்ட் இங்கிலீஷ் பேசிட்டு உட்காந்துருக்கா லெக்சர் ஹாலில். நீ என்ன பண்ணியிருக்க? ஆண்டவருக்கு கனிகளை சேர்த்திருக்கிற. 2 கம்பு போட்டு தூக்கிட்டு வர்ற மாதிரி திராட்சை கொலைகளை நான் ஆண்டவருக்கு கொடுத்துருக்குறேன்ப்பா. கிராமர் மிஸ்டேக் இருக்கு, போயிட்டு போகுது. ரொம்ப முக்கியம் அது. கிராமர் ஆளை ரட்சிக்கும், காஸ்பல் தான் ரட்சிக்கும். அதனால தான் பில்லி கிராமர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, யூ ஆர் பர்ஹாப்ஸ் த கிரேட்டஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் த வேர்ல்ட் ஹஸ் எவர் சீன் ஆஃப்டர் கிரைஸ்ட் அண்ட் அப்பாசல்ஸ். அவர் இல்லை, டிஎல் மூடின்னு. இன்றைக்கு எனக்கு இருக்கிற வசதிகள் அன்றைக்கு டிஎல் மூடிக்கு இருந்திருந்தால் அவரை அடிச்சுட்டு போய் முடியாது. மூடி புஸ்தகங்கள் நிறைய நான் வாசித்திருக்கிறேன் ஆரம்ப நாட்கள். இப்போ நிறைய இது அவுட் ஆஃப் பிரிண்ட்டு. நல்ல புஸ்தகங்கள், ரொம்ப அவ்வளோ அழகாக அவர் எழுதுவார். அவருடைய லாங்குவேஜ் இருக்காது. அவர் சிலர் அவங்க வந்து கண்டிப்பாக கரெக்ட் பண்ணியிருப்பாங்க, பட் அவருடைய தாட்ஸ், அது அவர் தான் அந்த சோல் வின்னிங்கை பற்றி பேசும்போது, தனித்தாள் ஆத்ம ஆதாயத்தை பற்றி பேசும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஹேண்ட் பிளக்ட் ஃப்ரூட் இஸ் த பெஸ்ட்னாரு. கையால் பறித்த பழத்திற்கு நிகர் இல்லைம்பார். கையால் பறித்த பழம். அந்த மாஸ் இவாஞ்சலிஸ்ட், அவர் ஒரு மாஸ் இவாஞ்சலிஸ்ட்டு, பட் அவர் அந்த பர்சனல் இவாஞ்சலிஸ்ட் ரொம்ப முக்கியம் சொன்னார். அதான் அதே இதை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். கர்த்தர் அதை மறந்து விட மாட்டார். அது மாதிரி யாக்கோபு 1:12, யாக்கோபு 1:12, சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். இங்கிலீஷில் வந்து சோதனையை சகிக்கிற மனுஷன் இருக்கு, அதுலேயும் இல்லையோ சகிக்கிற இருக்குல்ல, அது அந்த சகிப்பு அப்படின்னு வருது. அந்த என்டியூரன்ஸ் சகிக்கும். அவன் பிறகு அந்த சோதனையில் அவன் வெற்றி பெற்ற பிறகு கர்த்தரிடத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்வான். அவன் வந்து இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஒன்லி வென் ஹி ஹஸ் பின் ப்ரூவ்டு. யாராவது அந்த 12ஆம் வசனம் வாசிங்க. சோதிக்கப்படுகிற மனுஷன் போதும் உத்தமன் என்று விளங்கின பிறகு, அதான் அவன் ப்ரூவ் பண்ணுறான். நான் இதில் உத்தமமான என்னன்னு சொல்லி விளங்கின பின்பு, அதாவது சஸ்டெயின் பண்ணுறான், ஸ்டெடியாக நிற்கிறான், அதில் உறுதியாக நிற்கிறான். அவனோட நிலைப்பாடு உறுதியாக இருக்குது. அவன் முடிவிலே crown ஆஃப் லைஃப். உடனே 13ஆம் வசனத்தில் சோதிக்கப்படுகிற எவனும், இந்த சோதனை வந்து இந்த பிசாசு பாவம் செய்யறதுக்கு தோன்றானே அந்த சோதனை, அப்படி ஆண்டவர் செய்கிறது இல்லைன்னு சொல்லி அதில் ஒரு சின்ன விளக்கத்தை அவர் அந்த இடத்துல கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சோதனை வந்து எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், இங்கே சில வாலிபர் இருக்கிறனால நான் சொல்கிறேன். ஒரு யூத் கேம்ப் நடந்துகிட்டு இருக்கு. பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு வயசு 90 தான். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, எப்பா கேள்வி எல்லாம் கேளுங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் எழுப்பி கேட்குறான், ஐயா எனக்கு இந்த நிறைய சோதனை வருது, இச்சையான சோதனை நிறைய வருது. இந்த மாதிரி சோதனைலாம் எனக்கு எப்போ தான் நிற்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த 90 வயது ஊழியக்காரர் சொல்கிறாரு, நான் அந்த வயசு வந்த பிறகு சொல்கிறேன். இப்போ புரியலையோ? அந்த வயசு வந்த பிறகு நான் சொல்கிறேன். ஐ வில் டெல் யூ when I come to that age. அதே மெசேஜ் அவனுக்கு கிடச்சிருச்சு.
எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம்னா என்ன? எல்லா ஏரியாஸ்லையும் அவர் சோதனை. 12 வயசில் என்ன சோதனை வரும்? டீனேஜருக்கு என்ன சோதனை வரும்? மிடில் ஏஜில் என்ன சோதனை வரும்? 30 வயசில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன சோதனை வரும்? என்ன சோதனை வரும்? எல்லா விதத்திலும் நம்மை போல் அப்போஸ்தலரை போல் இல்லை. யாரை போல்? நம்மை போல். அதே மாதிரி 1 பேதுரு 5ஆம் அத்தியாயம் வாங்க, 9ஆம் வசனம். பிசாசு பயங்கரமாக கர்ச்சிக்கிற சிங்கம் கிடையாது, சிங்கம் போல் அவன் சுற்றி திரிக்கிறான். அதில் 9ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, விசுவாசத்தில் உறுதியாய் நின்று அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஏன்? இதே பிரச்சனை தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வருது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதுக்கெல்லாம் பிறகு இப்படி சோதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு பிசாசு நம்மளை சுற்றி வந்து கர்ஷித்து நம்மளை பயங்காட்டி இது எல்லாத்துக்கும் பிறகு 10ஆம் வசனத்தில் எல்லா கிருபையும் பொருந்திய தேவன், நித்திய மகிமைக்குள் நம்மை அழைத்த தேவன், நீங்கள் கொஞ்ச காலம் பாடம் அனுபவித்த பிறகு உங்களை பூரணப்படுத்தி நிலைப்படுத்தி பலப்படுத்தி உறுதிப்படுத்தி. என்ன அழகான ப்ராமிஸ் இல்லை? அவ்வளோ வருது பாருங்க. பெர்ஃபெக்ட் யூ, எஸ்டாப்ளிஷ் யூ, ஸ்ட்ரென்தன் யூ, செட்டில் யூ. இந்த முதல்ல ஆரம்பிக்கிறது 10ஆம் வசனத்தில் கிரேஸ்ன்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த கிரேஸ் வந்து க்ளோரியில் போய் முடியுது. இன்னைக்கு we withstand temptations by the grace of God. Tomorrow we will be crowned with glory. தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் கொஞ்சம் நஞ்சமா. தாவீதின் சங்கீதங்களை பாருங்க, வாசித்து பாருங்க. நான் யோசிக்கிறது, ஏன் ஆண்டவர் எரேமியாவை தேர்ந்தெடுத்து புலம்பல் புத்தகம் எழுத சொன்னார்? தாவீதை தேர்ந்தெடுத்துருக்கலாம்னு நான் யோசிப்பேன். எப்போ பாரு தாவீது சங்கீதத்தில் முக்கால்வாசி புலம்பல். அவன் புலம்புனா எரேமியா, இவர் புலம்பலை பாடினார். எத்தனை சங்கீதம் புலம்பல் சங்கீதம் தெரியும். அதனால தானே சங்கீத புஸ்தகம் எல்லாரும் பிடிக்குது. ஏன்னா எல்லாரும் புலம்பல் தானே. நம்ம எவ்வளோ சிரிச்சாலும் புலம்பல் தானே. புலம்பல் தான். ராத்திரி அழுதுக்க வேண்டியதான், பகலில் கொஞ்சம் முகத்தை பவுடர் விட்டு போட்டுக்க வேண்டியது. நான் இப்போ கூட போய் பவுடர் போட்டு தான் வந்தேன். அதான் நம்ம கதை. ராத்திரியிலே கண்ணீர், பகலில் விடிய காலத்திலே கழிப்பு. அதான் இப்படிதான் இருப்போம் நம்ம. எவ்வளோ அவனுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். எப்போ பார் சும்மா புலம்பல். என் சத்துக்கள் எவ்வளவோ பெரிய இருக்கு, எவ்வளவோ ஆண்டவரே பிறந்த ஆத்மாவே அமர்ந்து. அப்புறம் அடுத்த சங்கீதத்தில் ஏன் கலங்குறேன், அமர்ந்துரு, அடுத்த சங்கீதத்தில் கலங்கு. ஸோ இதுதான் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. இந்த ஏசி கரண்ட்டு படம் போட்டிங்கன்னா தெரியும். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால் அவருக்கு மேலே ஒரு நாள் போவார், அடுத்த நாள் கீழே இறங்கிடுவார். உச்சம் எட்டுவார், அடுத்த நாள் வேலி பள்ளத்தாக்கில் போய் கிடப்பார். அதனால தான் அவர் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஜெபம் பண்ணார். சங்கீதம் 51, அது ஒரு அவருடைய விழுகைக்கு பிறகு அவர் ஜெபம் பண்ணார். அதுதான் நமக்கு பொருத்தமான ஒரு சங்கீதம், பொருத்தமான ஒரு வசனம். சங்கீதம் 51:10, சுத்தமான இருதயத்தை என்னிலே, அதாவது என் இருதயத்தை சுத்தமாக்குங்கிற ஸ்டேஜெல்லாம் கடந்துருச்சு இல்லையா? எங்கே அது சரியான ஓட்டராட்டு. அதனால் புதுசாகவே ஒன்று வச்சுருக்கான்ட்டு ஒரு சுத்தமாக. இது ஒரு தீர்க்க தரிசன எதிர்பார்ப்பு. பழைய இருதயத்தை எடுத்து போட்டு புதிய இருதயத்தை தருவேங்கிறது தீர்க்க தரிசன எதிர்பார்ப்பு. அவர் தீர்க்கதரிசி தானே இவர் தாவீது. சுத்தமான இருதயத்தை சிருஷ்டியும் நிலைவரம். இங்கிலீஷில் அழகாக இருக்குது, renew within me a steady spirit. அதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதான் நம்ம டாபிக், ஸ்டெடினஸ்.
அது குறித்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்படி அவர் அப்படி இப்படி வந்தாலும் கூட அவர் ஸ்டடியாக இருக்கணும். ஆண்டவரே கடைசி வரைக்கும் போனதுனால அவரை பற்றி ஒரு அருமையான சாட்சி. ஐயோ, அதை படிக்கும்போது என்னுடைய கல்லறைகளே வாசகம் அதாக தான் இருக்கணும்னு சொல்லி அடிக்கடி நான் விரும்பியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். சித்தப்புறம் மறந்துடுவாங்க. அப்போஸ்தலர் 13:36 பாருங்கள். இதை விட ஒரு அருமையான கல்லறை வாசகம் நாம் நினைத்தே பார்க்க முடியாது. தாவீது தன் காலத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்து நித்திரை அடைந்தார். அதை பண்ணா இதை பண்ணா, அவளுக்கு பாத்தின பாட்டு எழுதினார், இத்தனை ஊழியம் செய்தார், இவ்வளோ யுத்தம் பண்ண, அதெல்லாம் இல்லை. அவர் என்ன செய்தார்? கர்த்தருடைய சித்தம் செய்து. போதாது, என்ன பயோகிராஃபி இல்லை, சிங்கிள் லைன் பயோகிராஃபி, ஒரே வரி வாழ்க்கை சரிதை. தாவீது தன் காலத்து அந்தந்த ஜென்ரேஷன், இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷனில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில் நிலை தவறாமல் போகணுன்னா ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் முதலாவது வாக்குத்தத்தம் சொல்கிறேன், பிறகு அந்த வசனத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் பொழுது அல்லது திரும்பும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்கிற சத்தம் உங்கள் காதுகளிலே பின்னாலே கேட்கும். ஆண்டவரே, எனக்கு ஸ்டடினஸ் கிடையாது, இப்படி தான் இருப்பேன், அலம்பிக்கிட்டே இருப்பேன், தழுப்பிக்கிட்டே இருப்பேன் தண்ணீர் மாதிரி. ஆனால் நான் தப்பித்தவரை இப்படி திரும்பினேன்னா சத்தம் இருக்கும், காது செவிடாக இருக்கக்கூடாது, காதுகள் கேட்கும். உமது மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய செவி கூர்மையை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். இந்த வசனம் எங்கே வருகிறது என்றால் ஏசாயா 30:21. பிகம் பெட்டர், இன்னும் மேம்படுங்கள். நம்பர் 1, பிகம் செயின்ட்லியர், இன்னும் கூடுதல் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகுங்கள். நம்பர் 2, பிகம் ஸ்ட்ராங்கர், இன்னும் கூடுதல் பலம் உள்ளவர்கள் ஆகுங்கள். நம்பர் 3, பிகம் ஸ்விஃப்டர், இன்னும் கூடுதல் வேகமுள்ளவர்கள் ஆகுங்கள். நம்பர் 4, பிகம் ஸ்டெடியர், இன்னும் கூடுதல் நிலையாயிருப்பவர்கள் ஆகுங்கள்.